2 மாநிலங்கள 2.5 மணி நேரத்துல அடர்ந்த வனப்பகுதியில யானை, மான் போன்ற மிருகங்களை பார்த்தபடியே பேருந்துல பயணம் செய்யற மாதிரி ஒரு வழியை பத்தி சொல்றேன். மறக்காம வீடியோ சேவ் பண்ணிக்கோங்க. தமிழக, கேரள, கர்நாடக எல்லை பகுதியில அமைஞ்சிருக்கிற கூடலூர்ல இருந்து மைசூர் போற பேருந்து பயணம் கூடலூர்ல தொடங்கி தொரப்பள்ளி, முதுமலை காப்பகம், கார்குடி, தெப்பக்காடு வழியா தமிழக, கர்நாடக எல்லை பகுதியை ரீச் பண்ணுது. கூடலூர்ல இருந்து கர்நாடக எல்லை பகுதிக்கு போற வழியில மொத்தம் 2 செக் போஸ்ட் லொக்கேட் ஆயிருக்கு. முதுமலை புலிகள் காப்பகம் தமிழகத்துல மேற்கு தொடர்ச்சி மலையில நீலகிரி மாவட்டத்துல மேற்கு பகுதியில, கேரள, கர்நாடக எல்லை பகுதியில அமைஞ்சிருக்கிற ஒரு தேசிய பூங்கா. இந்த வனப்பகுதியில பயணம் செய்யறப்போ அதிகமான மான்கள், யானைகள், சில நேரங்களில் புலிகளை பார்த்து ரசிக்க முடியும். இந்த வனப்பகுதியில பகல் நேரத்தில் மட்டும்தான் இருசக்கர வாகனங்கள் போறதுக்கு அனுமதி இருக்கு. இரவு நேரங்களில் அனுமதி கிடையாது. தெப்பக்காடு யானைகள் முகாம்ல ஜீப் சவாரி, யானை சவாரி இருக்கு. நீங்க போய் என்ஜாய் பண்ணலாம். தமிழக முதுமலை வனப்பகுதியோட முடிவுல கர்நாடக எல்லை பகுதியில பந்திப்பூர் வனப்பகுதி ஸ்டார்ட் ஆகிடும். பந்திப்பூர் வனப்பகுதி கர்நாடக மாநிலத்துல மேற்கு தொடர்ச்சி மலையில கபினி வனப்பகுதி பக்கத்துல அமைஞ்சிருக்கு. பந்திப்பூர் தேசிய பூங்கா யானைகள் முகாம்ல ஜீப் சவாரி, யானை சவாரி அவைலபிலிட்டில இருக்கு. நீங்க ஆன்லைன்ல புக் பண்றது மூலமா இங்க வந்து தங்கி இங்க உள்ள பகுதியில் சுத்தி பார்க்கலாம். புகைப்பட கலைஞர்களுக்கும் இயற்கை ஆர்வலர்களுக்கும் ஏற்ற இடமா இந்த முதுமலை பந்திப்பூர் வனப்பகுதி அமைஞ்சிருக்கு. பந்திப்பூர் வனப்பகுதியோட நுழைவு பகுதியா மேல் ஹமனகள்ளி பகுதி அமைஞ்சிருக்கு. இந்த பகுதியோட மலை என்ற வனப்பகுதி முடிஞ்சிடும். மேல் ஹமனகள்ளி பகுதியோட வனப்பகுதி முடிஞ்சிடும். இதுக்கப்புறம் நகரம் மற்றும் கிராம பகுதிகளை பயணம் பண்ற மாதிரி இருக்கும். பந்திப்பூர் வனப்பகுதிக்கு அப்புறம் மேல் ஹமனகள்ளி, ஸ்ரீ ஹங்காலா, குண்டுலுபேட், பேகூர், நஞ்சன்கூடு வழிகளை கடந்து மைசூரை ரீச் பண்ண முடியும். ஸ்ரீ ஹங்காலா கிராம பகுதியிலிருந்து இடது பக்கம் 10 கிலோமீட்டர் போனோம்னா கோபாலசாமிப்பட்ட மலைக்கு போகலாம். அந்த மலை மிகவும் அழகா இருக்கும். குண்டுலுபேட் பகுதியில் பயணம் பண்றப்போ அதிகமான சூரியகாந்தி தோட்டங்களை பார்த்து ரசிக்க முடியும். கூடலூர் பேருந்து நிலையத்துக்கு அப்புறம் அடுத்து வர பெரிய பேருந்து நிலையம் இந்த குண்டுலுபேட் பேருந்து நிலையம் தான். குண்டுலுபேட் பேருந்து நிலையத்திலிருந்து கேரளா, சாம்ராஜ் நகர், தமிழகத்தில் அமைஞ்சிருக்க சத்தியமங்கலத்துக்கு பேருந்து வசதிகள் இருக்கு. குண்டுலுபேட்ல இருந்து மைசூருக்கு போற வழியில நஞ்சன்கூடு பகுதியில் கபினி ஆறு, நஞ்சுண்டேஸ்வரர் கோவில், டோல்கேட், ஏர்போர்ட், மைசூர் அரண்மனை அமைஞ்சிருக்கு. தமிழகத்தில் அமைஞ்சிருக்கிற கூடலூர் பேருந்து நிலையத்திலிருந்து மைசூருக்கு தமிழக, கேரள, கர்நாடக தனியார் அரசு பேருந்து வசதிகள் இருக்கு. மொத்த பயண தூரமா 108 கிலோமீட்டர் வரும். மொத்த பயண நேரமா 2.5 மணி நேரம் ஆகும். கூடலூர் முதல் மைசூர் வரையான இந்த பந்திப்பூர் முதுமலை வனப்பகுதி வழியா பெரிய வாகனங்களுக்கு மட்டும்தான் 2 நேரங்களில் அனுமதி இருக்கு. 2 சக்கர வாகனங்கள் இரவுல போக அனுமதி கிடையாது. இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் டிராவல் கண்டனுக்கு மறக்காம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.